நாம ஆனந்த்னு ஒரு சின்ன பையனோட கதையே கேட்கலாம். அவனோட உலகத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போலாமா? இந்த ஆனந்த் இருக்கானே, அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு. அவனோட கையும் சரி காலும் சரி, என்ன செஞ்சாலும் அதுல அவன்தான் பெஸ்ட். அவன் வரைகிற டிராயிங்ஸ்லாம் அடேங்கப்பா அப்படியே தத்ரூபமா இருக்கும். ஸ்கூல்ல எந்த டிராயிங் காம்படிஷன் வச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனந்துக்கு தான். ஆனா ஒரு விஷயம், அவன் எப்பவுமே தனியா உட்கார்ந்து தான் வரைவான். அவனோட ஒரே ஒரு குறிக்கோள் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். டிராயிங்ல மட்டும் இல்ல, ஓட்டப்பந்தயத்திலையும் ஆனந்த் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரேஸ் ஆரம்பிச்ச சில செகண்ட்லயே மத்தவங்கள விட ரொம்ப தூரம் முன்னாடி ஓடிடுவான். அவன் தனியா ஃபினிஷிங் லைனை தொடும்போது மத்த பசங்க பாதி தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனந்தோட திறமை அவனுக்கு நிறைய வெற்றியை தேடி தந்துச்சு. எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. ஆனா ஏனோ தெரியல, அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதியே இல்ல. ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காலி இடம், ஒரு வெறுமை. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவன் யார் கூடயும் பகிர்ந்துக்கவே இல்ல. எல்லா வருஷமும் மாதிரி அந்த வருஷமும் ஸ்கூல்ல ஒரு பெரிய கண்காட்சி நடந்துச்சு. ஆனா அந்த கண்காட்சி தான் தன் வாழ்க்கையே மாத்தப் போகுதுன்னு ஆனந்துக்கு அப்போ தெரியாது. அந்த கண்காட்சி போட்டிக்காக ஆனந்த் பல வாரமா உட்காந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மாடல் செஞ்சான். சும்மா இல்ல, பார்க்க எக்தம் நிஜ ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருந்துச்சு. குட்டி குட்டி நட்டு போல்ட்டுன்னு எல்லாத்தையும் அவ்வளோ கச்சிதமா செஞ்சிருந்தான். இந்த வேலையில அவன் எத்தனை அடாத மூழ்கிட்டான், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசக்கூட இல்ல. அவனோட ஒரே எண்ணம், இந்த தடவை நம்மள ஜெயிக்க யாருமே இருக்கக்கூடாது, அதுதான். அவன் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. ஆனந்தோட ஃப்ரிட்ஜ் மாடலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸ்டேஜ்ல அவன் பேரை கூப்பிட்டாங்க, எல்லாரும் கை தட்டினாங்க. ஒரு பெரிய பளபளன்னு மின்னக்கூடிய கோப்பைய அவன் கிட்ட கொடுத்தாங்க. ஆனந்த் அந்த கோப்பைய கையில வாங்கினான். நல்லா பளபளன்னு மின்னுச்சு, வெயிட்டாவும் இருந்துச்சு. ஆனா ஏனோ தொடும்போது சில்லுன்னு இருந்துச்சு. அதுல ஒரு உயிரே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அவன் சுத்தி முத்தி பார்த்தான். மத்த பசங்க, சின்ன சின்ன பிரைஸ் வாங்கினவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு பேசி அவங்களோட சின்ன சின்ன ப்ராஜெக்டை காட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போதான் ஆனந்துக்கு தடவையா ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. இவ்ளோ பெரிய வெற்றி, ஆனா ஏன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல? எதுக்கு இந்த கோப்பை மட்டும் இவ்ளோ சில்லுன்னு உயிரே இல்லாத மாதிரி இருக்கு? அவன் இப்படி யோசிச்சுட்டே நிக்கும்போது அவனோட ஆசிரியை மெதுவா அவன் பக்கத்துல வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனந்த் தனியா அந்த கோப்பையோட நிக்கிறத பார்த்த ஆசிரியை அவன் பக்கத்துல வந்து மெதுவா அவன் தோள்ல தட்டினாங்க. அவங்க முகத்துல ஒரு அன்பான புன்னகை. அவங்க சொன்னாங்க, ஆனந்த், உன் கைகள் ஒரு அருமையான பாலத்தை கட்டியிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாலம் எது தெரியுமா? நாம நம்ம மனசால, அன்பால மத்தவங்களோட இதயத்துக்கு நடுவுல கட்டுற பாலம் தான். அந்த வார்த்தைகள் ஆனந்த் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடுச்சு. அன்னைக்கு தான் ஆனந்துக்கு ஆசிரியர் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சது. அன்னைக்கு அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அடுத்த நாள் கிளாஸ்ல மாயான்னு ஒரு சின்ன பொண்ணு ஒரு பறவை வரைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளால சரியா வரையவே முடியல. பேப்பர் பூரா ரப்பரால அழிச்ச கரையா இருந்துச்சு. அவ முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. பழைய ஆனந்தா இருந்திருந்தா இதையெல்லாம் கண்டுக்காம போயிருப்பான். ஆனா இப்போ அவ மெதுவா மாயா பக்கத்துல போனா, அவ கையில இருந்து பென்சில புடுங்கல, நான் வரையறேன் பாருன்னு சொல்லல. அதுக்கு பதிலா அவ பக்கத்துல உட்காந்து இந்த இறக்கியை இப்படி வளைக்கணும்னு ரொம்ப மென்மையா சொல்லி கொடுத்தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி, கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு ஆனா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு பறவைய வரைஞ்சாங்க. அந்த பறவைய வரைஞ்சு முடிச்சதும் மாயா ஆனந்த பார்த்து ஒரு புன்னகை செஞ்சா பாருங்க. அப்பா, அந்த புன்னகை அவன் ஜெயிச்ச அந்த பளபளப்பான கோப்பையை விட 1000 மடங்கு பிரகாசமா இருந்துச்சு. அந்த ஒரு நொடியில அவன் மனசுல இருந்த அந்த காலி இடம், அந்த வெறுமையெல்லாம் காணாம போய் ஒரு இதமான சந்தோஷம் வந்து நிறைஞ்சது. இதுதான் அன்போட உண்மையான சக்தி. அப்போதான் ஆனந்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்மளோட திறமையா இருக்கட்டும், நம்ம அறிவா இருக்கட்டும், ஏன் நம்ம கை கால்னு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே அப்போதான் உண்மையிலே பயனுள்ளதா மாறும். எப்போ நம்ம மனசுக்குள்ள, நம்ம இதயத்துல அன்பு நிறைஞ்சிருக்கோ அப்போதான். உள்ளுக்குள்ள அன்புங்கள் ஒண்ணு இல்லைனா மத்தபடி வெளியில இருக்கிற உறுப்பெல்லாம் அழகா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்?